கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஜூலை 22 வரை கனமழை தொடரும் என்றும் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டையில் இன்று கனமழை பெய்யும். காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர் என வேண்டுகோள். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம். 2 வாரத்திற்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ரயில்வே துறை மற்றும் தமிழக டிஜிபிக்கு நோட்டீஸ். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை விசாரிக்க 5 தனிப்படை அமைப்பு. ஆந்திராவிற்கு சென்று விசாரணையை விரிவுபடுத்தும் காவல்துறை. மொத்த வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 40% பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான கட்சி வருவதாக எடப்பாடி பழனிசாமி ஆரூடம். நினைத்து பார்க்க முடியாத கட்சி என்றும் காட்டுமன்னார் கோவிலில் பேச்சு. பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாக செல்வ பெருந்தகை திட்டவட்டம். பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் நியூஸ் 18க்கு பேட்டி. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஜூலை 22 வரை கனமழை தொடரும் என்றும் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டையில் இன்று கனமழை பெய்யும். காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர் என வேண்டுகோள். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம். 2 வாரத்திற்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ரயில்வே துறை மற்றும் தமிழக டிஜிபிக்கு நோட்டீஸ். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை விசாரிக்க 5 தனிப்படை அமைப்பு. ஆந்திராவிற்கு சென்று விசாரணையை விரிவுபடுத்தும் காவல்துறை. மொத்த வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 40% பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான கட்சி வருவதாக எடப்பாடி பழனிசாமி ஆரூடம். நினைத்து பார்க்க முடியாத கட்சி என்றும் காட்டுமன்னார் கோவிலில் பேச்சு. பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாக செல்வ பெருந்தகை திட்டவட்டம். பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் நியூஸ் 18க்கு பேட்டி. 30 நாட்களுக்கு 2.5 கோடி பேரை திமுகவில் உறுப்பினர்களாக சேர்க்க மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஒவ்வொரு வீட்டிலும் 10 நிமிடங்களாவது கலந்துரையாடவும் வலியுறுத்தல். அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான கட்சி வருவதாக எடப்பாடி பழனிசாமி ஆரூடம். நினைத்து பார்க்க முடியாத கட்சி என்றும் காட்டுமன்னார் கோயிலில் பேச்சு. பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும்.
திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாக செல்வப்பெருந்தகை திட்டவட்டம். பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் நியூஸ் 18க்கு பேட்டி. திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே விசிகவை இபிஎஸ் அழைப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு இப்படி சொல்லி வைப்போம் என்று சொல்லித்தந்து சொல்லுவது போல் தோன்றுகிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு இபிஎஸ் வஞ்சக வலை விரிப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அழைப்பை நிராகரிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அறிவிப்பு. இடதுசாரிகளை அதிமுக கூட்டணிக்கு அழைப்பது நல்ல நகைச்சுவை என விமர்சனம். வகுப்புவாத அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நகைப்புக்குரியது. அவரது இந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. இபிஎஸ் கூட்டணி அழைப்பை திமுக கூட்டணி கட்சிகள் நிராகரித்து விட்டதாக RS பாரதி கருத்து. திமுக கூட்டணியை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் உறுதி. காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என திமுகவினருக்கு அறிவுரை. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் வாழ்த்து. ஆகஸ்ட் 17 நடக்கும் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கவும் அழைப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் கோரி தமிழ்நாடு முழுவதும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம். சில பள்ளிகளில் ஆசிரியர்களின்றி வகுப்பறைகளில் அமர்ந்துள்ள மாணவர்கள். தாவேக கட்சி கொடியில் உள்ள வண்ணங்களுக்கு எதிரான வழக்கு. விஜய் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறையில் மதுவிலக்கு டிஎஸ்பியின் 4 சக்கர வாகனத்தை பறித்த மாவட்ட காவல்துறை. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்தே அலுவலகம் சென்ற டிஎஸ்பி சுந்தரேசன். நாமக்கல் மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களிடம் சிறுநீரகங்கள் பறிப்பு. 2 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து சிறுநீரகங்களை எடுத்து 50 லட்சம் ரூபாய் வரை இடைத்தரகர்கள் விற்பதாக தகவல். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் 200 கோடி மோசடி என புகார். விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. நாகை அருகே தனியார் கல்லூரி பிசியோதெரபி மாணவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை. உரிய நீதி கோரி 2 மணி நேரத்துக்கும் மேலாக சாலை மறியல். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து ஓட்டுநர் அடித்துக் கொலை. தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை கோரி உறவினர்கள் சாலை மறியல். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யாராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. அந்நிய செலவாணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. பீகாரில் 125 யூனிட் வரை இலவச மின்சாரம். அக்டோபரில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிரடி. RCB அணி அனுமதியின்றி வெற்றி விழாவிற்கு திட்டமிட்டதே கூட்ட நெரிசலில் உயிரிழக்க காரணம். விராட் கோலியின் வீடியோ அழைப்பை குறிப்பிட்டும் குற்றம் சாட்டியுள்ள கர்நாடக அரசு. ஈராக்கின் அல்குத் நகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பயங்கர தீ விபத்து. 60 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்.